இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. வைப்ரண்ட் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள். ஆகஸ்ட் 12 முதல் 15 வரை. இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர், வேலம்மாள் வளாகம், மதுரை. மேலும் விவரங்களுக்கு www.vibranttamilnadu.com. இன்ஃபோநெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட். ஆடை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று. அதில் ரொம்பவே ஆர்வமும் காட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆடை தேர்வு தாங்கள் விரும்பக்கூடிய நடிகையின் ஆடை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கவும் செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தான் புதுவிதமான கலாச்சாரத்தை ஆடைகள் மூலமாக கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு நேர்மாறா இன்னும் சில பெண்கள் தாங்களாவே புதுசா ஒரு ஆடையை உருவாக்கி அந்த ஆடை மூலமா ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வரவும் முயற்சி செய்யறாங்க. அந்த வகையில நடனம், பாடகி, நடிகை மற்றும் மாடல் இப்படி நிறைய துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய ஜெனிஃபர் லோபஸ் இப்போ இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதாவது 2019ஆம் ஆண்டின் புதுவித ஆடை சேகரிப்புல புதுவித ஜீன்ஸ் பேண்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த உடைய அவர் அணிந்து வந்த போது பொதுமக்கள் அனைவரும் அவரை ரொம்பவே வியந்து பார்த்திருக்கிறாங்க. தன்னுடைய உடம்புல மேல் பாகத்துல ஒரு வெள்ளை கலர்ல சட்டை போட்டிருந்தாங்க. அது அனைவரினுடைய கவனத்தை ஈர்க்கல. ஆனா அவர் அணிந்திருந்த பேண்ட் மட்டும் எல்லாருடைய கவனத்தை ஈர்த்துச்சு. பேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆடையை நாம பொதுவா இடுப்புல தான் அணிவோம். ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமா தொடை பகுதிக்கு கீழே முட்டிக்கால் பகுதியில அணிஞ்சிருந்தாரு. அதில் 2 கால் பகுதிக்கும் பெல்ட் போட்டிருந்தாங்க. அந்த மாடல் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. இதில் பேக்கெட் கூட இருந்தது. இது நம்மளுடைய 2 கால்கள்லையும் தனித்தனியாக சாக்ஸ் போடுற மாதிரி போட்டு அதில் பெல்ட் போட்டிருந்தாங்க. யாரும் யோசிக்காத ஒன்றை யோசிச்சு இந்த மாதிரி புதுவிதமாக செய்யும் பொழுது நிச்சயமாக எல்லோருடைய கவனமும் அதன் மேல் ஈர்க்கப்படுது. அந்த வகையில் இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்பவே மாடர்னாக ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க. மறக்காம இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க.